4 மணி அளவில் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களுக்கு 2026ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மாண்புமிகு தேர்தல் ஆணையம் வெளியிட்டவுடன் நம்மளுக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. நமக்கு நோட்டிஃபிகேஷன் மார்ச் 30ஆம் தேதியும், வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதியும், வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7, வேட்புமனு வாபஸ் பெற வேண்டிய கடைசி நாள் ஏப்ரல் 9. வாக்குப்பதிவு நாள் நமது விழுப்புரத்தில் ஏப்ரல் 26ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் வாக்கு எண்ணிக்கை மே 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. முன்பே சொன்னது போல் நம்மளுக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடனே அமலுக்கு வந்துள்ளது. நேற்று முதல் நம்மளுடைய அலுவலகங்களில் உள்ள புகைப்படங்களில் ரிமூவ் பண்ணுறது, டீஃபேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுற வேண்டிய பணிகளும் தொடங்கியுள்ளது. நேற்று முதல் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 3 ஷிஃப்ட்டுகளை எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி பறக்கும் படைகள் அமலுக்கு வந்துள்ளது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேலையில் ஒரு ஷிஃப்ட்டில் 3 டீம் இருக்கும். ஸோ ஒரு 24 மணி நேரத்தில் 9 டீம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கும். 7 சட்டமன்ற தொகுதியில் சேர்த்தா மொத்தம் 63 எஃப்எஸ்டி அண்ட் எஸ்எஸ்டி, அதாவது நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படையினர் ஃபோர்ஸுக்கு வந்துள்ளது. பொதுமக்கள் நம்மளுடைய கண்ட்ரோல் ரூமை ஆக்சஸ் செய்வதற்கு 1950 1950 கான்டாக்ட் நம்பரும் மற்றும் டோல் ஃப்ரீ நம்பர் 1800-425-7019 என்ற தொலைபேசி வாயிலாக நம்மளுடைய கண்ட்ரோல் ரூமும் ஆப்ரேஷனலைஸ் வந்துள்ளது. அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அவங்க கூறலாம். மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியோட விஜில் அப்படின்ற ஒரு ஆப்பும் இருக்குது, சிட்டிசன் விஜிலன்ஸ். யாருக்கெல்லாம் அந்த தொலைபேசி இணையதளம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அவங்க அதில் ஏதாச்சும் விதிமீறல் நடைபெறுவது என்றால் அதில் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க கூறலாம். இது இல்லாமல் புக் அ கால் வித் பிஎல்ஓ, ஓட்டர் ஹெல்ப்லைன் என்பது போன்ற ஐடி இனிஷியேட்டிவ்ஸும் மாண்புமிகு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஏதும் வாக்காளர் அவர் எந்த பார்க்கில் இருக்கார், எந்த பூத்தில் இருக்கார், அவருடைய பூத் எந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது தகவல் தெரியணும்னா அந்த இணையதளம் வாயிலாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததையொட்டி பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் ரூபாய் 50,000க்கு மேல் ரொக்கம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கான உரிய ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த தேர்தல் காலத்தில் நம்ம எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாதுன்றதுக்கான அதுக்கான அந்த ஆய்வுகள் நடக்கும். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ஆவணங்கள் கொண்டு போகலைன்னா எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி பொலைட்டாக இருக்க சொல்லியிருக்கோம். வீடியோகிராஃபர் அங்கே இருப்பாங்க. அந்த பணம் சீஸ் செய்யப்படும். ஆனால் அதுக்கு மேலே மேல்முறையீடு மாவட்ட அளவில் கூடுதல் ஆட்சியர் தலைமையில் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு இருக்குது. அதில் அவங்க ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் 24 மணி நேரத்தில் அந்த பணமும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஃபைனல் ரோல் ரிலீஸ் ஆகும்பொழுது நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் 15,86,653 வாக்காளர்கள் இருந்தாங்க. நம்மளுடைய எஸ்ஏஆர் 19 டிசம்பர் வெளியிட்ட பிறகு கண்டினியூஸ் ரிவிஷனில் கிட்டத்தட்ட 63,004 படிவங்கள் ப்ராசஸ் செய்யப்பட்டுள்ளது. அதில் படிவம் 6 39,619 வாக்காளர்கள் புதுசாக அதில் சேர்ந்திருக்காங்க. இந்த தேர்தல் பணிக்காக மொத்தம் 2,166 பூத்துகள் 1,138 லொக்கேஷனில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் பணியில் மொத்தம் வாக்கு சாவடியில் இருக்கிற அலுவலர்கள் 10,396 அலுவலர்கள், காவல்துறையிலேருந்து 2,600 அலுவலர்கள், பிஎல்ஓக்கள் 2,166, காவல்துறையிலேருந்து இப்போ சிஏபிஎஃப்ல ஒரு கம்பெனி இப்போது நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்கு, செக்டர் ஆஃபீஸர்ஸ் 400. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17,000 அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட இருக்காங்க. நம்மளுடைய மாவட்டத்துக்கான அப்சர்வர்ஸ் 18ஆம் தேதி நாளை மறுநாள் வருகை புரிவாங்க. ஒரு வாரம் அவங்க இருந்துட்டு 25 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருப்பாங்க. செகண்ட் விசிட் அவங்க நம்மளுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் விட்ரால் வரைக்கும் அந்த நாமினேஷனுக்கான கடைசி நாட்டில் வரைக்கும் இருப்பாங்க. 3ஆம் விசிட் நம்மளுடைய கவுண்டிங் ப்ராசஸில் இருப்பாங்க. அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தல் பணியை நம்ம கொண்டு வரப்போகிறோம். நம்மளுடைய அன்பான மாவட்ட மக்கள் விழுப்புரத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு தைரியமாக அவங்க ஓட்டு செய்ய வரணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறோம். 2166 வாக்குச்சாவடிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருக்கு. இல்லை,
அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் செக்டர் ஆஃபீஸர்ஸ், அதாவது ஒரு 10-15 பூத்துக்கு ஒரு ஜோனல் ஆஃபீஸர் டைப்பில் அவங்க போவாங்க. அவங்க கலாய்வு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள் தான் அந்த ரிப்போர்ட் வரும். அது வந்ததுக்கப்புறம் அப்சர்வர்ஸ் வருவாங்க. 3 விதமான அப்சர்வர்ஸ் நம்மளுக்கு மேற்பார்வையில் இருப்பாங்க. ஒன்று ஜென்ரல் வந்து எல்லா விதமும் பார்ப்பாங்க. 2வது வந்து காவல்துறையிலேருந்து ஒரு போலீஸ் அப்சர்வர் வருவாங்க. அவங்க இந்த காவல்துறை பணிகள், பாதுகாப்பு பணிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. 3வது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், செலவினங்கள் சம்பந்தமாக என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது விதிமீறல் இருக்கான்றதை கண்டறிவாங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த நம்பர்ஸ் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். அவங்களும் இன்ட்ராக்ஷன் வைப்பாங்க, எப்படி இருக்குன்ற ஃபீல்டுக்கு போய் பார்ப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த நம்பர் அரைவ் ஆகும். வாக்காளர் வந்து பரிசு பணம் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பதற்கு அதை மீறி கொடுக்கப்பட்டால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? இல்லை, நம்மளுக்கு ஆர்பி ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேயே வந்து அதுக்கான சட்டங்கள் இருக்குது. அதுக்கான என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் எவ்வளோ பெனால்ட்டி கொடுக்கணும்னு இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 டீம்ன்ற அடிப்படையில் நம்ம போகிறோம், போத் எஃப்எஸ்டி அண்ட் எஸ்எஸ்டி. அதனால் என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து டோட்டல் விஜிலன்ஸ் 63 + 63 126 டீம்ஸ் வந்து ஒரு டீமில் 3 பேர் இருப்பாங்க. கம்ப்ளீட் சர்வேலன்ஸில் இருக்கும். இது இல்லாமல் கூட சி விஜிலன்ட் ஆப்பில் வந்து நிறைய மாநிலங்களையும் சரி, மற்ற தொகுதிகளையும் சரி, சிட்டிசனே வந்து லைவ் ஃபோட்டோவே எடுத்து அனுப்பலாம். ஏதாவது அவங்க கண்ணுக்கு தப்பு நடக்குதுன்னா தெரியலாம். எங்களுடைய ரெஸ்பான்ஸ் டைம் 100 minutes. அந்த 100 நிமிஷத்துக்குள்ளே 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகணும். ஸோ அது மாதிரி போயிட்டு அந்த வயலேஷனை கேப்சர் பண்ணணும். ஸோ நாங்களும் அந்த விஜிலன்ஸ் ஸ்டெப்போட தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏதாவது தப்பு நம்ம கவனத்துக்கு தெரிய வந்தோன்னா குறிப்பிட்ட எஃப்ஐஆர்ஸ் பதிவு செஞ்சப்பட்டு அதுக்கான தேர்தல் விதிகளின்படி ஆக்ஷன் எடுக்கப்படும். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட வந்ததுக்கு பிறகு புதிய வாக்காளர்கள் யாராவது விண்ணப்பிச்சிருக்காங்களா? இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இருக்கு. இல்லை, நான் எலெக்ஷன் டாஸ்கில் இருக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு அந்த டேட்டா கொடுத்துட்றேன். ஒரு 8000 அரௌண்ட் ஒரு 8000 நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் 6 வந்திருந்தது. நம்மளுக்கு ஒரு தேர்தல் நடக்கிற காலகட்டத்தில் லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் வரைக்கும், நாமினேஷனுக்கான கடைசி நாள் வரைக்கும் அதில் ஆட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு சட்டப்படி ஒரு படிவத்தை ப்ராசஸ் பண்ணதுக்கு 7 நாள் தேவைப்படும். அதனால் நாமினேஷன் -10 வரைக்கும் அந்த ஃபார்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். உதாரணத்துக்கு நாமினேஷனுக்கு வந்து நம்மளுக்கு April 6னா March 26 வரைக்கும் எனி ஃபார்ம் 6 படிவம் சேர்த்தல் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோம். படிவம் 7-8 வந்து இப்போதைக்கு பாஸ் ஆகிடும். அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் படிவம் 7-8 வாக்காளரை நீக்கிறதும் திருத்தல் பணிகளும் கொஞ்சம் பாஸ் ஆகிடும். ஸோ March 26 வரைக்கும் மக்கள் வந்து அவங்க படிவம் 6 கொடுத்து சேர்ந்துக்கலாம். ஆமாம், இப்போ வந்து நம்ம இது மூணு விதம். ஒன்று வந்து டிராஃப்ட் ரோல் வந்து நம்மளுக்கு வந்து December 19 நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் எல்லாரோடையும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினரோட. 23 February வந்து ஃபைனல் ரோல் ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போது நம்ம 10 நாளுக்கு முன்னாடி அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டுன்னு ஒன்று ஷேர் பண்ணுவோம். ஸோ பை தட் டைம் நம்மளுக்கு கேண்டிடேட்ஸ் வந்துருவாங்க, ரெகக்னைஸ்டு, ரெஜிஸ்டர்டு, இண்டிபெண்டன்ட், அப்படி எல்லா கேண்டிடேட்ஸும் வந்துருவாங்க. அனைத்து கேண்டிடேட் கிட்டையும் நம்ம அந்த சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக எக்ஸசைஸ் நடக்கும். மனு இது வந்து அப்பான் நோட்டிஃபிகேஷன், அந்த தேர்தல் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணும்போது தேர்தல் நடத்தும் அலுவலர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து அவர் யார், எந்த அலுவலகத்தில் அவர் அந்த நாமினேஷன் வாங்குவார்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு 7 சட்டமன்ற தொகுதி இருக்கிறனால ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் இருந்தாலும் நம்ம March 30 தான் அந்த ஃபார்மலாக அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். உதாரணத்துக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி வந்து சாராட்சியர் திண்டிவனம் அவருடைய அலுவலகத்தில் வாங்குவார். பானூர் இப்போ வருவாய் கோட்டாட்சியர் விழுப்புரம் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு அது அவருடைய அலுவலகத்தில் வாங்குவார். ஸோ அந்த மாதிரி எங்கே வாங்க போகிறாங்க, என்னிலேருந்து என்னைக்கு வரைக்கும் வாங்குவாங்க, நாமினேஷனுக்கான டைம் என்ன, இந்த விவரம் எல்லாமே படிவம் 1 அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு March 30 தெரிய வரும் ஃபார்மல். ஓகே, இது 3 டைம்லைன்ஸ் தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு மாநில தேர்தல் ஆணையம் நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. 24 மணி நேரத்தில் என்னென்ன பண்ணணும், 48 மணி நேரத்தில் என்னென்ன பண்ணணும், 72 மணி நேரத்தில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அரசு சுவரில் வந்து பண்ணியிருக்கிற விளம்பரங்களை வந்து 24 to 48 hours எல்லாத்தையும் நீக்கணும். தனியார் சுவர் விளம்பரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஓப்பன் பிளேசஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்ஃபிகர்மெண்ட் ஆக்ட் படி அதை நம்ம தடுப்போம். எங்கேயாச்சும் ஓனரோட கன்சென்ட்டோட நடந்துருந்ததுன்னா, ஒரு கட்சி சார்பாக இருக்கிறவர் வந்து அவருடைய ஓன் ஹவுஸில் அவர் ஒரு ஃப்ளாக் அவர் பண்ணிக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. ஓனர் கன்சென்ட் இல்லாமல் இருந்ததுன்னா, எங்கேயாவது அந்த நில உரிமையாளரோட அனுமதி இல்லாமல் ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக அதை நிற்கணும். 72 hours. இப்போ நம்மளுக்கு நேற்று 4 மணிக்கு வந்திருக்கு, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே புதன்கிழமை 4 மணிக்குள்ளே எல்லா என்டையர் ப்ராசஸும் நம்மளுக்கு முடிக்கப்படும். பணங்கள் பெரிய ஒரு 50,000 ஒரு தனிநபர் எடுத்துட்டு போகணுன்றது ஒரு விதி இருக்கு.
ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு விலைவாசி ஏற்றத்தில் ஒரு 50,000 கொண்டு போகிறதுக்கு ஒரு சாதாரண விஷயம். காய்கறி வாங்க போகிறவங்க, மளிகை வாங்க போகிறவங்க, இது மாதிரி ஆட்களை தான் வந்து இப்போ இருக்கிற தொடங்கி ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலை. ஆனால் அந்த மாதிரி வியாபாரிகளை தான் வந்து அதிகாரிகள் தொடர்ந்து இல்லை நம்ம வந்து அதுக்கான பிரதிநிதி அவங்களுடைய வாகனங்களை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு புகார் எப்பயே எழுத இதுக்கான ஒரு நடவடிக்கை இல்லை. இப்போ நமக்கு நேற்றுலேருந்து இல்லை 24 மணி நேரம் இன்னும் முடியல. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ஃபீட்பேக்கு மாண்புமிகு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பணம் இந்த ரொக்கம் எதா கேரி பண்ணுறதை வந்து தேர்தலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குமே. ஆனால் அந்த ஒரு ப்ரைமா ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட், அந்த முதற்கட்டமாக அந்த ஒரு ஐஎம் எழுதுற மாதிரி இருந்ததுனா தான் இந்த ஆக்ஷன் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம தேர்தல் பணியில் ஈடுபடுற அலுவலர்கள் வந்து பொதுமக்களை ஹராஸ் பண்ண மாட்டாங்க. இப்போது அந்த கேஸ் அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த மாதிரி சீஸ் பண்ணும்பொழுது ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருந்தால் 50,000க்கு மேலே கொண்டு போனாலே சீஸ் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த சந்தேகம் இல்லாமல் ஒரு ஜென்யூனாக தான் அவங்க போகிறாங்கன்ற ஒரு ப்ரிலிமினரி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா அவங்க அதை விட்டுருவாங்க. சரியான ஆவணங்கள் கொடுக்க முடியாமல் சில சரியான பதில்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், ஏன்னா தேர்தல் நேரன்றனால யார் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராங்கன்றது அங்கே சீஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ப்ரிலிமினரி என்கொயரியில் என்ன தெரிய வருதோ அதன்படி தான் அவங்க சீஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த மெஜிஸ்ட்ரேட் இங்கே நம்ம அடிஷனல் கலெக்டர் தலைமையில் இருக்கிற குழு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான். ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டிக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் இதை நம்ம சொல்லியிருக்கோம், பொதுமக்கள்கிட்ட பொலைட்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய மாவட்டம் வந்து நிறைய பேர் அவங்களோட ஊர்களுக்கு போகிறதுக்கும் நம்மளை தாண்டி தான் போகணும். அந்த மாதிரி ஒரு ட்ரங்க் ரூட் இருக்கிற ஒரு மாவட்டமாக இருக்குது. பப்ளிக்கிட்ட பொலைட்டாக இருக்கணும். அவங்கள்ட்ட எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன்ஸை சொல்லணும். அந்த ப்ரிலிமினரி அவங்க சொல்கிறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், தே வில் நாட் ஹராஸ். அதில் வந்து அந்த எந்த வெறும் சீஸ் பண்ண தேவையில்லை, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால். இல்லாட்டினா என்ன விதிப்படி நம்ம எடுக்கிறோன்றத ஒரு மகஜர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல்முறையீடு எங்கே பண்ணணுன்ற அந்த சட்ட விதிகளோட பண்ண சொல்லி தான் நம்ம அறிவுரை கொடுத்துருக்கோம். இல்லை செக் போஸ்ட் வந்து நமக்கு இப்போ வந்து ஆஸ் ஆன் டேட் வந்து நம்ம 23 செக் போஸ்ட் வந்து நேற்று ஈவினிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இம்பார்ட்டன்ட் செக் போஸ்ட்டில் வந்து நம்ம சிஏபிஎஃப் நமக்குள்ள இருக்கிற கம்பெனி வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து 23 இடத்துல, அதில் வந்து 9 இடம் வந்து இன்டர் ஸ்டேட். ஸோ பாண்டிச்சேரி பார்டரில் வந்து 9 இடத்துல வந்து இன்டர் ஸ்டேட் செக் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் 5 வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லிமிட்ஸ்குள்ளே, 9 வந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஸ்டேட்குள்ளே பட் அதர் டிஸ்ட்ரிக்ட் கூட பார்டர் பண்ணுற இடத்துல வந்து நம்ம வந்து 9 செக் போஸ்ட். ஸோ இப்போதுக்கு வந்து 23 செக் போஸ்ட் இருக்குது. இன்னும் வந்து வரக்கூடிய காலத்தில் வந்து பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட் வந்து அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது சொல்கிறத வந்து நம்ம இது இல்லாமல் நம்ம வந்து பார்டர் மீட்டிங்கும் நம்மளுடைய பாண்டிச்சேரி கவுண்டர் பார்ட்ஸோட, பாண்டிச்சேரி மாவட்ட ஆட்சியரோடையும் காவல்துறை கண்காணிப்பாளரோடையும் நடத்தியிருக்கோம். ஸோ சேல்ஸ் டேட்டா எங்கே வந்து ஏதாவது ஒரு கடையில் மதுபானங்களோட சேல்ஸ் ஏறுதா, எப்படி வருது அப்படின்ற டோட்டல் இப்போ எஸ்பி சார் சொன்னது நம்ம சைடில் இருக்கிற விஜிலன்ஸ். இதே மாதிரி தான் பாண்டிச்சேரி எல்லையில் இருக்கிற விஜிலன்ஸ் இருக்கும். அதே எண்ணிக்கையில் அவங்களுடைய கண்காணிப்பு குழுக்களும் இருக்கும். ஸோ இதை தாண்டி ஒருத்தர் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ வி டு நாட் எக்ஸ்பெக்ட் இதில் வந்து அதிகமாக ஃப்ளோ வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் ஃபுல் கண்ட்ரோலில் அது கொண்டு வரதுக்காக நான் முயற்சிக்கு தான் இந்த வாட்டி எடுக்கிறோம். 50,000 above எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு வேலிட் டாக்குமெண்ட் கேட்குறீங்களா? சப்போஸ் ஒரு பப்ளிக்கோ இல்லை யாரோ ஒரு பேங்க்கோ சம் பர்ச்சேஸ் போகும்போது அந்த ஸ்குவாட் வந்து அந்த வேலிடேஷன் டாக்குமெண்ட்டை எப்படி அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க? இல்லை ஆவணங்கள்னு சொல்கிறது வந்து இப்போது அதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. நம்ம உதாரணத்துக்கு இப்போது நான் ஒரு மருத்துவ இது வாங்குகிறேன், ஒரு பில்லு ஏதோ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஸ்கேனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு ஒரு ஆவணத்தோடு போகிறோன்னா ஸோ ஒரு ப்ரைமா ஃபேசி இது இருக்கும், ஒரு பிலீஃப் இருக்கும். சரி இவர் வந்து இதுக்காக தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி. கடந்த தேர்தலில் 2024 தேர்தல் ஆணையம் வந்து சுற்றுலா பயணிகள் போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ வேறு மாநிலத்துலேருந்து வராங்கன்னா சுற்றுலா பயணிகளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை நம்ம இதில் வந்து கரெக்டாக செக் பண்ணி விதிவிலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆன் த ஃபீல்டு தான் நம்மளுக்கு தெரிய வரும் என்ன இருக்குன்னு. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையோட இருக்கா, இது எந்த விதத்துலையும் எந்த ஒரு வாக்காளருக்கும் யாரை குறிப்பிட்ட ஒரு செக்ஷனுக்கும் வந்து பணமாக போய் கொடுத்துட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ப்ரிலிமினரி செக் வச்சுட்டு தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. சாரி சார். ரைட் சார், கண்டிப்பாக. ஸோ நமக்கு வந்து மாவட்டத்தில் வந்து 251 2051 லைசன்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து 200 வெப்பன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிபாசிட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம எக்ஸாம் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கு, ஏடிஎம், இந்த மாதிரி செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட வெப்பன் இருக்கும். அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது. அதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வாங்கியிருக்கோம். அது ப்ராசஸ் பண்ண உடனே அது அவங்களுக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி டேட்டில் வந்து 200 துப்பாக்கி வந்து நம்ம
லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம் டெபாசிட் பண்ற வெயிட்ஸ் தான் மேக்ஸிமம் சீஸ் பண்ணி நிறைய ஓகே இல்லை அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் ஒரு சர்க்குலரே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் கமிஷனோடைய வெப்சைட் மூலயமா அவங்க ஒரு அனுமதி வாங்கணும். இப்போது நான் வந்து ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கேன். இங்கே என்னோட வங்கியிலேருந்து எடுத்து ஒரு 10 ஏடிஎம்க்கு நான் கொண்டு போய் அந்த பணத்தை செலவழிக்கணும்னா டெபாசிட் பண்ணணும்னா அதை வந்து எலெக்ஷன் கமிஷனோடைய போர்ட்டலில் போயிட்டு அவருக்கு ஒரு லாகின் இருக்கும். அந்த அலுவலர் யாருன்றது எங்கள்கிட்ட சொல்லியிருக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு பர்மிட் பண்ணுவோம். அவர் போட்டுட்டு இந்தந்த இப்போது விழுப்புரம் கூட்டேரிப்பட்டு அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் அவர் கொடுத்துருவார். ஒருவேளை இந்த வண்டியை இன்டர்செப்ட் வண்டியை நிப்பாட்டி செக் பண்ணப்படுமேனால் அவர் முதல்ல அந்த சீட்டை கொடுப்பார். அதில் ஒரு QR கோடு இருக்கும். எங்களுடைய மேஜிஸ்ட்ரேட் அதை ஸ்கேன் பண்ணால் இது அஃபிஷியலான இதுதான் அப்படின்றது சொல்லிடும். இப்போ நான் 10 ஏடிஎம்க்கு போனோம். ஒவ்வொரு ஏடிஎம்ல ஒரு 10 லட்ச ரூபா நான் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 ஏடிஎம் முடிஞ்சதுக்கப்புறம் 60 லட்சம் தான் இருக்கும் என் அக்கௌண்ட்டில், அதாவது அந்த வண்டியில். இந்த மாதிரி டேலி ஆகுதா அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான வரைமுறைகளும் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. கூடுதலாக நம்மளுடைய வாக்காளர்களுடைய பெனிஃபிட்டுக்காக இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு மொபைல் ஃபோன் டெபாசிட் ஃபெசிலிட்டி தேர்தல் ஆணையம் அனுமதிச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பூத்துக்குள்ளே ஒரு 4 பேர் ஒருத்தர் ஆஃப்டர் ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் ஃபோனை டெபாசிட் வெளியே பண்ணிட்டு போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் எலெக்ஷன் கமிஷன் இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப், அதாவது நம்ம பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவோம். தேர்தலுக்கு முன்னாடி வாக்குப்பதிவுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த படிவத்துலேயுமே வந்து பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் வந்து ஒரு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வாக்காளருக்கு வந்து அவர் எந்த பார்ட் எந்த சீரியல் நம்பர்ன்றது ஈஸியாக தெரியப்படுத்தும்படி பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து அதிக லொக்கேஷன் 5 பூத்துக்கு மேலே இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் அங்கேயும் ஓட்டர் ஃபெசிலிட்டேஷன் பூத் போட்டு, ஏன்னா எந்த பில்டிங்கு போகணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஓட்டர் ஃபெசிலிட்டேஷன் கவுண்டர் போட்டு இந்த வாக்காளர் வந்து இந்த பாட்டம்பர் சீரியல்னா நீங்கள் இந்த கட்டிடத்துக்கிட்ட போகணும் அப்படின்ற தகவல்களும் ஓட்டருக்கு கொடுக்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த வாட்டி நம்ம பண்ணியிருக்கோம். வாக்காளர்களுக்கு பணம் வந்து இப்போ டிஜிட்டல் கூகுள் பே சம் பேமெண்ட் அனுப்புறது, அதுக்காக வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ராக் பண்ணுவீங்களா? இந்த தேர்தல் பணியில் வந்து 24 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மாநிலம் மத்திய அப்படின்னு சொல்லிட்டு 24 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது. இப்போது டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நடக்குமே ஆனால் அதை கண்காணிக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டு பேங்க்ஸில் இருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி ஹை டினாமினேஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஏதாச்சும் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் ட்ரெண்ட் இல்லாமல் ரொம்ப ஸ்பைக் ஆகுதுன்னா அந்த அலுவலர் வந்து ஸ்டேட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் இருக்கார். அந்த நோடல் ஆஃபீஸர் வந்து நம்ம மாநிலத்தை சொல்லுவார். டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் அவங்க நியமிச்சிருக்காங்க. ஒரு 3 நாள் அந்தந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட கெப்பாசிட்டியை பொறுத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு 10 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு தெரியும் சீஸ் பண்ணும்போது சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த கேஸே வந்து நம்ம வருமான வரித்துறைக்கு தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த கோஆர்டினேஷனும் நம்ம மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம மாநிலத்திலும் நடந்துட்டு இருக்கு, மாவட்டத்திலும் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, எல்லாருக்குமே அவங்க போகிறதுக்கான உரிய அனுமதி இருக்கணும், உரிய ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த வித்தவுட் டாக்குமெண்ட் அவங்க ஹை வேல்யூ போகும்போது ஒரு ப்ரைமா ஃபேஸியாக அதை நம்ம சீஸ் பண்ணுற மாதிரி நிலைமை தான் வரும். ஸோ அவங்களோடையும் நம்ம ஒரு மீட்டிங் நடத்துவோம். அந்த மீட்டிங் நடத்திட்டு அவங்க உரிய அனுமதி மீன்ஸ் எங்கள்கிட்ட அனுமதி எதுவும் வாங்க வேண்டாம், அவங்க தொழில் அது பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஜென்யூன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். விழுப்புரம்ல பார்த்தீங்கன்னா கோல்ஸ்மித் நிறையா இருக்கு, அவங்க வந்து இல்லை, நம்ம இன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து இன்னைக்கு மதியத்துலேருந்து இந்த மாதிரி பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸோட யாரெல்லாம் இந்த தேர்தல் பணியில் ஒரு எஃபெக்ட் அவங்க ஆவாங்களோ அவங்களுக்குலாம் இப்போயே கூப்பிட்டு என்ன வழிமுறை என்ன பண்ணணுன்றத ஒரு அட்வைஸரியாக நம்ம கொடுக்கலான்னு முடிவு பண்ணிடுவோம். இன்றைக்கி மதியத்துலேருந்து அந்த மீட்டிங்ஸ் இருக்குது, நாளைக்கு அந்த மீட்டிங்ஸ் இருக்குது. அதில் அவங்களுக்கு இந்த தகவலும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். நன்றி.